நமது அஸ்ட்ரோ சந்திரா சேனலுக்கு மக்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். நான் செந்தில்குமார், என்னுடன் விபாரிஸ். இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிலேஷன்ஷிப், திருமணம், ஸோ பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 7ஆம் வீட்டு கலத்திரம் அந்த அந்த ஸ்தானத்தை எடுத்து நம்ம இன்னைக்கு விரிவா அலசி ஆராய போறோம். நம்ம 7ஆம் வீட்டு அதிபதியா ஒரு கிரகத்தை எடுத்து அந்த கிரகம் 12 வீட்டுல இருந்தா எப்படி நமக்கு பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்க போறோம். ஓகே, நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் விபாரிஸ். வணக்கங்கண்ணா. சரி, 7ஆம் வீட்டு அதிபதிங்கிறத விட 7ஆம் வீட்டு அதிபதி எங்கெங்க இருந்தாச்சுன்னா, ஐ மீன் 7ஆம் வீட்டு அதிபதி ஒரு கிரகமா எடுக்க வேண்டாம். ஓகே. அது 7ஆம் வீட்டு அதிபதி ஒவ்வொரு வீட்லயும் என்ன பலன் அப்படிங்கறத மட்டும் பார்ப்போம். 7ஆம் வீட்டு அதிபதி 1, 2, 3 அப்படிங்கிற மாதிரி 12 வீடு. ஓகே ஓகே. ஸோ ஸ்டார்டிங் வந்து 7ஆம் வீட்டு அதிபதி லக்கணத்துல. ஓகே. என்ன லக்கணமா இருக்கலாம், 7ஆம் வீட்டு அதிபதி லக்கணத்துல இருந்துச்சுன்னா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பொதுவான கருத்து தான் இப்ப இங்க பேசுறோம். ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம பேசுறது 100க்கு 100 என்ன சொல்றது, ப்ரெடிக்ஷனா அக்யூரேட்டா இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. ஏன்னா பல விஷயங்கள் உள்ளுக்கு இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் மக்கள். கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே. இப்ப 7ஆம் வீட்டு அதிபதி 1ஆம் வீட்டுல இருந்துச்சுன்னா என்ன பலன் அப்படிங்கறது பார்ப்போம். ஸோ 7ஆம் வீடு அப்படிங்கிறது என்னங்கிறது பேசிக்கா நம்ம சொல்லிடுவோம் ஸ்டார்டிங்ல. ஓகே. 7ஆம் வீடுங்கிறது பிசினஸ், பார்ட்னர்ஷிப், கல்யாணம், கணவன் மனைவியை குறிக்கக்கூடியது. நம்ம மத்தவங்களை மீட் பண்றோம் இல்லையா, நமக்கு ஆப்போசிட்ல இருக்கிற பர்சன்ஸ் எல்லாமே 7ஆம் வீடு தான். சூப்பர். ஏன்னா லக்னம் அப்படிங்கிறது நம்ம அப்படின்னா அது நமக்கு எதிர்த்தாப்புல இருக்கீங்க எல்லாமே 7ஆம் வீடு தான். ஸோ அப்படிங்கும்போது நம்ம டே டு டே லைஃப்ல வந்து மத்த நிறைய பீப்புளை மீட் பண்றோம். அது எல்லாமே 7ஆம் வீடு தான். மார்க்கெட் பிளேஸ் தான். நம்ம சந்தை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, தராசு சந்தை எல்லாம் சொல்றாங்க, துளாராசிக்கு சந்தைன்னு சொல்லுவாங்க. ஸோ பையிங் அண்ட் செல்லிங் நடக்குது. அதனால பிசினஸ்க்கு வந்து 7ஆம் வீடு சொல்றோம். ஏன்னா பையிங் செல்லிங் அங்கதான் நடக்குது. கரெக்ட். ஸோ அப்படிங்கும்போது அதனால பிசினஸ்ல ஒரு கடை வச்சு நம்ம நடத்துறோம்னா எத்தனை பேருக்கு நம்ம மீட் பண்றோம். நம்ம எத்தனை பேர்த்து கூட ஒரு 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 மளிகை கடை வச்சு நடத்துறோம்னா நம்ம எத்தனை பேர்த்துக்கிட்ட இன்டராக்ட் பண்ணி ஒரு பொருளை வித்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அதான் பிசினஸ். அந்த பிசினஸ் பிளேஸ் அந்த 7ஆம் வீடு. ஸோ அப்படிங்கும்போது பிசினஸ் பிளேஸ்க்கு நீங்க மீட் பண்றீங்க பீப்புளை. ஸோ 2 பேர் இருந்தா தான் ஒரு கான்ட்ராக்ட். 2 பேர் 7ஆம் வீட்டுக்கு பொறுத்தளவுக்கு ஒருத்தரால ஒரு விஷயம் பண்ண முடியாது. 7ஆம் வீட்டுக்கு 2 பேர் தேவை. ஓகே. ஒரு விஷயத்தை ஏன்னா பையிங் அண்ட் செல்லிங் பண்ணோம்னா 2 பேர் தேவை மினிமம். நம்மளே வாங்கி நம்மளே வச்சுக்க முடியாது. அதனால 7ஆம் வீடு வந்து அதர் பீப்புள் அப்படிங்கிறது என் உள்ளுக்கு வருதுன்னு வச்சுங்களேன். ஓகே ஓகே ஓகே. ஸோ 7ஆம் வீட்டு அதிபதி 1ஆம் வீட்டுல இருந்துச்சுன்னா என்ன அப்படிங்கும்போது, இந்த ஜாதகரோட கணவனோ மனைவியோ இவங்களோட லைஃபை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இவங்களோட பர்சனாலிட்டி கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணணும், இவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. மீன் 1ஆம் வீடுங்கிறது டோட்டல் பர்சனாலிட்டி குறிக்கக்கூடியது இல்லையா. 1ஆம் வீட்டுல என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். இப்போ 7ஆம் வீட்டுல 1ஆம் வீட்டுல இது உட்காந்துருக்கு அப்படின்னா நமக்கு 2 விஷயம் தெரியணும். முதல்ல 7ஆம் வீட்டுனா என்ன, 1ஆம் வீடுனா என்னன்னு தெரியணும். ஸோ 1ஆம் வீடுங்கிறது என்ன, 1ஆம் வீடுங்கிறது நம்ம பர்சனாலிட்டி, நம்ம கேரக்டர், சோ நம்மளுடைய தோற்றம், ஹெல்த், பாடி. ஓகே, கண்டிப்பா பர்சனாலிட்டி, கேரக்டர் அந்த மாதிரி எல்லா விஷயம் வரும். ஆமா. சோ இதெல்லாம் என்ன பண்ண போறாங்க, வைஃப் கண்ட்ரோல் பண்ற போறாங்க, இல்ல கணவனோ கண்ட்ரோல் பண்ண போறாங்க. இதுதான் லைஃப்ல நடக்கும். ஏன்னா 7ஆம் வீட்டு இவங்க லக்னத்துல இருக்கும்போது இவங்களோட பர்சனாலிட்டிய இவங்களோட ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ பயங்கரமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. சோ அது பாசிட்டிவா நெகட்டிவாங்கிறது கிரகத்தோட தன்மையை பொறுத்தது. ஓகே. மேபி பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம். ஏன்னா இன்னொருத்தங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க அப்படிங்கிறபோது 7ஆம் வீட்டு லக்னத்துல இருக்கும்போது அவங்க ஏன்னா 1ஆம் வீட்டுல என்ன கிரகம் உட்காந்துருக்குதோ அது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அது எத்தனாம் வீட்டு அதிபதி வந்து உட்காந்துருக்குதோ அது வந்து நம்மள வந்து நம்மளோட கேரக்டர், பர்சனாலிட்டிஸ் வந்து வடிவமைக்கக்கூடிய பவர் உண்டு அதுக்கு. ஏன்னா 1ஆம் வீடுங்கிறது ரொம்ப ரொம்ப இருக்கலே ரொம்ப முக்கியமான வீடுன்னா ஜாதகத்துல 1ஆம் வீடு தான். ஓகே. சோ அது வந்து அந்த அந்த 7ஆம் வீட்டு அதிபதி உட்காந்துருக்கும் போது இவங்க அதாவது இந்த ஜென்மத்துல இவங்களோட வாழ்க்கையில கல்யாணங்கிறது ரொம்ப முக்கியமான ஈவெண்ட்ங்கிறது நம்ம இது சொல்லுது. 7ஆம் வீட்டு லக்னத்து. ஏன்னா 1ஆம் வீடு தான் ஆரம்பம், ஸ்டார்டிங். அப்படிங்கும்போது 7ஆம் வீட்டு லக்னத்துல உட்காந்துருக்கும் போது சோ அது வந்து கண்டிப்பா இந்த மேரேஜ் வந்து அவங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகுது அப்படிங்கறத இவங்களோட என்ன சொல்றது, இவங்களோட பர்சனாலிட்டில இருந்து, கேரக்டர்ல இருந்து, இவங்க என்ன சொல்ற ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல்ல இருந்து, பர்சனாலிட்டி எல்லாமே எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாத்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படிங்கறது சொல்லுது. ஓகே ஓகே. சோ நெக்ஸ்ட் சொல்லலாமா? போலாம். அடுத்தது 2ஆம் வீட்டுல 2வது வீடான 2ஆம் வீட்டுல நம்மளுடைய 7ஆம் வீட்டு அதிபதி இருந்தா என்ன பண்ணலாம்? 7ஆம் வீட்டு ஒண்ணுல நான் ஒரு விஷயம் சொல்றேன். ஓகே. 7ஆம் வீட்டு லக்னத்துல இருந்துச்சுன்னா வச்சுங்களேன், ப்ரொபோசல் எல்லாம் தேடி வரும். சூப்பர். நம்ம வெளியே போய் பொண்ணையோ பையனையோ தேடி பிடிக்கணுங்கிற மாதிரி மோஸ்ட்லி தேவைப்படுது. ஐ மீன் 7ஆம் வீட்டு லக்னத்துல ஸ்ட்ராங்கா இருக்கும் பட்சத்துல நமக்கு ப்ரொபோசல் தேடி வரும். நம்ம போய் தேடி பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா 7ஆம் வீட்டு அதிபதி உங்ககிட்டயே வருது. அப்படிங்கும்போது கணவனோ மனைவியோ உங்ககிட்டயே வர்றாங்க. கண்டிப்பா. சோ அந்த லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருந்து 7ஆம் வீடு 1ஆம் வீடு ஸ்ட்ராங்கா இருக்கும் பட்சத்துல இது 100க்கு 100 நடக்கும். சூப்பர். கிட்டத்தட்ட ஒரு 25வது வயசுல எங்களுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு.
இல்ல அருமை, 25 அருமை. வயசுல ஒரு ரிலேஷன்ஷிப் வரலாம். இந்த 7ஆம் சூப்பர். வீட்டதி 1ஆம் வீட்ல. ஓகே. ம். 7ஆம் வீட்டதி 2ல. 2ல. ஓகே. ஸோ 2ஆம் வீடுங்கிறது நம்ம 7ஆம் வீடு என்னன்னு சொல்லிட்டோம் ஏற்கனவே. இப்ப 2ஆம் வீடுனா என்னன்னு சொல்லுவோம்? ஓகே. சொல்லுங்க. 2ஆம் வீடுங்கிறது குடும்பம், தனம், தானியம், வாக்கு இதெல்லாம் சொல்லக்கூடியது 2ஆம் இடம். ம், ம். ஸோ கண்டிப்பா பார்த்தீங்கன்னா 7ஆம் வீட்டதிபதி 2ல வர்றது கிட்டத்தட்ட இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. கரெக்ட்டுங்களா? கண்டிப்பா. இவங்களோட ஓகே. ஃபைனான்ஸு, ம். ஜாதகரோட ஃபைனான்ஸ், பேங்க் என்ன சொல்றது? 2ஆம் வீடுங்கிறது வருமானம், நம்மளோட வருமானம். கண்டிப்பா. குடும்பம். அப்படியுமா ஓகே. சொந்தத்துல அமையுமான்னு கேள்வி கேட்பாங்கல்ல. ஆமா. கணவன், மனைவி வந்து மாப்பிள்ளை வந்து சொந்தத்துல அமையுமா? இல்ல பொண்ணு ம். சொந்தத்துல அமையுமா? ம். 7ஆம் வீட்டதி 2ஆம் வீடு குடும்பஸ்தானம் இல்லையா? ஆமா. ஸோ மனைவி 7ஆம் வீடு, இல்ல கணவன் 7ஆம் வீடு. 2ஆம் வீடு ம். குடும்பம். ஸோ ம். குடும்பத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கிறது. உறவுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கிறது. சூப்பர். ஸோ இது இது இந்த வகையில ஒர்க் ஆகும். அப்புறம் ம். 7ஆம் வீட்டதி 2ல இருக்கும்போது, இவங்க கல்யாணம் ம். பண்ண உடனே குடும்பத்துல ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்துறது, ம். இல்ல இவங்களோட பொருளாதாரத்துல ஒரு மாற்றம் ஏற்படுறது ம். வாய்ப்பு ம். அதிகம். ஓ! ஏன்னா 7ஆம் வீட்டதி 2ஆம் வீட்ட ஆக்டிவேட் பண்ணுது. கரெக்ட். ஸோ 2ஆம் வீட்ல ஒரு சேஞ்சஸ் வந்து கல்யாணம் பண்ண உடனே எங்க சேஞ்சஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2ஆம் வீட்ல. குடும்பம், தனம், வாக்குன்னு சொல்றீங்க. இல்ல ஓகே, அந்த ஓகே. சேஞ்சஸ் இருக்கும். இப்ப மேபி ஆ. 2ஆம் வீடோட சர்க்யூட்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா, என்ன சொல்றது? வருமானம் அதிகரிக்கலாம் திருமணத்துக்கு அப்புறம். ஸோ சூப்பர். இந்த மாரி அமைப்பெல்லாம் இருக்கு. வெரி குட். ரைட். அடுத்தது 7ஆம் வீட்டதிபதி 3ல இருந்தா என்ன பலன்கள்? ம். ஸோ 3ஆம் வீடு அப்படிங்கிறது டிராவல்ஸு, ஆ. ஷார்ட் ம். டிராவல்ஸ் எல்லாமே. கரெக்ட். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சகோதர ஸ்தானத்த குறிக்கக்கூடியது. சிப்லிங்ஸ். ஆமா. சிப்லிங்ஸ் குறிக்கிறது, தைரியத்த ம். குறிக்கிறது. ம். ம். ஸோ கரெக்ட். 7ஆம் வீட்டதி 3ஆம் வீடு கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன். எஸ். ஸோ 7ஆம் வீட்டதி 3ல அகைன் வந்து பார்த்தீங்கன்னா, மனைவி தூரத்தில அமைவாங்கன்னா, பக்கத்தில அமைவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பக்கத்தில அமையறக்கான வாய்ப்பு பக்கத்துல உண்டு. அமையிறது. கரெக்ட். ஸோ ஏன்னா 7ஆம் வீட்டதி 3ல ஷார்ட் டிஸ்டன்ஸ் டிராவல் போயிட்டு வர மாரி, ம்ஹ்ம். அதான் ஆக்சுவலி மேரேஜ் வந்து இவங்களுக்கு ஷார்ட் டெர்ம் டிராவல் அதிகமா ஆக்டிவேட் பண்ணி விட்டுரும். ஓ! ஓ! ஸோ அப்படிங்கும்போது என்ன சொல்றது? இவங்க மேரேஜ்க்கு அப்புறம் டிராவல்ஸ் வந்து ஷார்ட் டெர்ம் டிராவல்ஸ் நெறைய டிராவல் பண்ணுவாங்க. ம். சுக்கிரன் 3ல இல்ல 7ஆம் வீட்டதி 3ல இதான் நடக்கும். ம். ஓகே, ஓகே. டிராவல்ஸ் வந்து அதிகமா இருக்கும். ஓ! சூப்பர், சூப்பர். மேரேஜ்ல கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ம். கணவன் மனைவி வந்து 7ஆம் வீட்டதி 3ல இருக்கும்போது கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப விரும்புவாங்க. என்ன சொல்றது? ம். இந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர், ஃபன்னியா பேசுறது, ஃபன்னி ஸ்பீச் எஸ். அகைன் அந்த மாரி விஷயங்கள் எல்லாமே எங்களுக்கு வந்து அந்த மாரி பேச்சு வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஏன்னா கல்யாணத்துல கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். 7ஆம் தேதி 3 ம். இருக்கவங்களுக்கு. ம். ஸோ 7ஆம் தேதி 3 இருக்கவங்களுக்கு என்ன ஒரு விஷயம்னா, கல்யாணம் பண்ணும்போது என்ன சொல்றது? கணவனோ மனைவிய பத்தி முழுசா இன்ஃபர்மேஷன் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். பண்ணணும். ஓ! இல்லைன்னா ஏமாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓ மை ஏன்னா காட்! 3ஆம் ம். வீடுங்கிறது டேட்டா, இன்ஃபர்மேஷன். ம். 7ஆம் வீடுங்கிறது திருமணம். திருமணம். அகைன் 3ஆம் வீடு புரோக்கர்ன்னு சொல்லலாம். 7ஆம் தேதி 3 இருக்குது. ஸோ ம். புரோக்கர நம்பி எத்தன பேர் ஏமாறுறாங்க? ஆமா, ஆமா. இப்பல்லாம் நடந்துட்டு இருக்கு. நடைமுறையில இருக்கு. நடந்துட்டு இருக்கு. உண்மதான், உண்மதான். ஸோ 7ஆம் தேதி 3 இருக்கீங்க. இந்த புரோக்கர் சம்மந்தப்பட்டது. அகைன் 7ஆம் தேதி ராகுவோடவோ வி ராகு கூடலாம் இருந்துச்சுன்னா, இந்த மாரி அமைப்புக்கு இருக்கு. கண்டிப்பா. அதுல கணவனையும், ஒரு மனைவிய சிலங்கிற பத்தி முழு இன்ஃபர்மேஷன் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி ஆமா. தெரியாம, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுச்சு. அது வந்து தொந்தரவுல போய் பிரச்சனைக்கு முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிரச்சனைகள்ல போகுது. அதான் ஒரு சில புரோக்கர்ஸ் அது மாரி இருக்காங்கங்கிறதையும் நம்ம தெரியப்படுத்துறோம். கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. அகைன் அதான். அகைன் ராகு சம்மந்தப்பட்டதுன்னா, சீட்டிங் சம்மந்தப்பட்டது இருக்கு. சீட்டிங் சம்பந்தப்பட்டது இருக்கு. எஸ் 3ஆம் வீடு. கரெக்ட். ஓகே. ஓகே. 7ஆம் தேதி 3ல அப்படிங்கிறது, இவிங்க வந்து இவிங்க கூட பொறந்தவங்க இருந்தாங்கன்னா, அவிங்க மூலியமா இவிங்களோட பார்ட்னர தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஓ! 7ஆம் சூப்பர். தேதி 3ஆம் வீடுங்கிறது சகோதர ஸ்தானம். ஆமா. ஸோ இல்லைன்னா இவங்களோட சகோதர ஸ்தானத்துக்கு கல்யாணம் ஆச்சுனாலும் இவங்களுக்கு கல்யாணம் அடுத்து கல்யாணம் ஆக்டிவேட் ஆயிடும். ஆகுறதோ, உடனே ஆகும். ம். கல்யாணத்துக்கும் இவங்க சகோதரத்துக்கும் லிங்க் இருக்குது. இதான் 7ஆம் தேதி 3ல இருக்கிறது அப்படிங்கிறது. வாவ்! கிரேட், கிரேட். ஸோ அப்படிங்கும்போது இவங்களுக்கு இவங்களோட சிப்லிங் மூலியமா, இவங்களோட கூட பிறந்தவங்க மூலியமா அ வரன்கள் அமையலாம். இது ஓகே இந்த கணவனையோ, மனைவியோ முதல்ல பார்க்கலாம். ஓகே, அவிங்க ஓகே. மூலியமா அறிமுகமாகலாம். ஓ! சூப்பர், இல்லைன்னா சூப்பர். எங்கேயாவது ஒரு ஷார்ட் டெர்ம் டிராவல் போவாங்க. அது மூலியமா அறிமுகமாகலாம். ம். இப்ப இதே காதல் திருமணம் அப்படிங்கிற மாரி அந்த கொண்டு வந்துன்னா, ம். 7ஆம் தேதி, 5ஆம் தேதி சேர்ந்து 3ல வந்துச்சு ம். அப்படின்னா, இது வந்து காதல் திருமணத்துக்கான இப்ப 7, 5 காம்பினேஷன். ம். இவங்க வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ம். பார்க்கலாம். ஓகே. அவிங்க லவ்வர பார்க்குறாங்க. அது வந்து ஆக்சுவலி அந்த டிராவல் வந்து கல்யாணத்துல போய் முடியும். கல்யாணத்துல போய் முடியும். சூப்பர். ஸோ இது ஃபர்ஸ்ட் எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். ஏன்னா ம். டிராவல்ங்கிறது 3ஆம் வீடு டிராவல் அப்படிங்கிறனா டிராவல்ல பார்க்கறக்கு அமைப்பு உண்டு. கண்டிப்பா, கண்டிப்பா. ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் தான். 7ஆம் தேதி 3 இருக்குன்னா ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் ஒரு ஃப்ரெண்ட கல்யாணம் பண்ற மாரி அந்த மாரி தான் வரும்னு வச்சுக்கங்களேன். ஓகே, ஓகே. அரும, அரும. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் போலாம். ஓகே, ஓகே. இப்ப 7ஆம் வீட்டதிபதி 4ஆம் வீட்ல. 4ஆம் வீட்ல. ஸோ 7ஆம் வீட்டதி 4ல அப்படிங்கும்போது உங்களுக்கு 4ஆம் வீடுங்கிறது அம்மா, ம். அதுக்கப்புறம் எமோஷனல், அப்புறம் ப்ராப்பர்ட்டி. ஸோ பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்ப நோக்கி போறதுக்கான வாய்ப்புகள். ஸோ இதெல்லாமே 4ஆம் வீட்டுக்குரியது. அப்புறம் ஓகே. வெஹிக்கிள்ஸ் இதையும் சேர்த்துக்கலாம்.
ம். ஸோ 7ஆம் தேதி 4க்கு வராங்க. அப்படிங்கும்போது ம். மனைவி வந்து இந்த மனைவியோ, கணவனோ இந்த வீட்டுக்குள்ள வராங்க. எங்க ம். விடுறாங்க? மன நிம்மதி, ம். சந்தோஷம், ம். வீடு, வண்டி, வாகனம், அம்மா அந்த ம். ஸ்தானத்துக்குள்ள யார் உள்ளக்க வர்றா? மனைவி உள்ளுக்கு வர்றாங்க. மனைவி வராங்க. இது வந்து எப்படி ம். சொல்றது? எப்படிப்பட்ட மனைவி அமையறத பொறுத்து நம்மளோட மன நிம்மதி இங்க தீர்மானிக்கப்படுகிறது. அது நிம்மதியாவோ அல்லது நிம்மதி குறைவாவோ கண்டிப்பா. ஏன்னா ஏன்னா மனசுக்கு புடிச்ச கணவன், மனைவி அப்படிங்கிறத கூட இதுல சொல்லலாம் நம்ம. சொல்லலாம். 4 ம். கூடையவன் 7 இருந்தாலும் சரி, 7 கூடையவன் 4 இருந்தாலும் சரி. ம். ஏன்னா நமக்கு மனசு அப்படிங்கிறது 4ஆம் வீடு. ம். கரெக்ட். 7ஆம் தேதி 4 இருக்கும்போது, ம். தாயைப் போல மனைவியோ, தாயைப் போல கணவனோ, ம். சோ அந்த மாரி 4ஆம் வீடுங்கிறது தாய் அப்படிங்கிற சொன்ன மாரி. மனசுக்கு புடிச்ச ஓகே. கணவன், மனைவி. ம். இவங்களுக்கு வந்து மென்டல் ஹாப்பினஸ் வந்து திருமணத்துல ரொம்ப முக்கியம். முக்கியம். கரெக்ட். சோ 7ஆம் தேதி 4 இருக்கும்போது மேரேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா, என்ன சொல்றது ஒரு சில பேர்த்துக்குலாம் ஆ ம். வீடு கட்டுங்க கல்யாணம் ஆகும். ம். வாகனம் வாங்க கல்யாணம் ஆகுறது. இந்த மாரி. ம். இதெல்லாம் அந்த வந்து யோகங்கள். இந்த ஹாப்பி. 7ஆம் தேதி 4 இருக்கறனால ம். இந்த மாரி அமைப்பு இருக்குன்னு வச்சுங்களேன். அரும, அரும, அரும. வீடு கட்டுனதுக்கு அப்புறம் கல்யாணம் ஆவறது இந்த மாரி சொல்லலாம். சூப்பர், சூப்பர். அப்புறம் அம்மா மூலியமா வரன்கள் பொன் கிடைக்கலாம். வரன்கள் வர்றக்கு, திருமணத்துக்கு ரெடி ஆவறக்கு, அம்மா மூலியமா ஓகே. அம்மா சம்பந்தப்பட்ட வகையில ம். வரன்கள் வரலாம். அம்மா இன்வால்வ் ஆகி மேரேஜ் ஆகும் அவருக்கு. அம்மா இன்வால்வ் ஆயி மேரேஜ் பண்றது. கண்டிப்பா. சூப்பர், சூப்பர், சூப்பர். ஓகே. ஓகே. வெரி குட். ம். ஓகே. இதே இப்ப 7ஆம் வீட்டதிபதி 5ல இருக்காரு அப்டின்னா? ஓகே. 5ஆம் வீடு வந்து பாத்தீங்கன்னா, அகைன் இது வந்து 5ஆம் வீடுங்கிறது தான் லவ் குறிக்கூடியது. காதல ம். குறிக்கூடியது. எஸ். ஸோ 7ஆம் வீட்டதிபதி 5ல 5ஆம் வீட்டதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கும் பட்சத்துல, ம். 7ஆம் வீட்டதிபதி 5ஆம் வீட்டதிபதியோட கூட இருக்கும் பட்சத்துல, காதல் ம். திருமணத்துக்கான அமைப்பு இதுல உண்டு. லவ் கம் அரேஞ்ச்மென்ட் அப்டி போலாமா? அது வந்து 7ஆம் வீட்ல அகைன் குருவோ, ஏதோ ஒரு சமயம் குருவோ எஸ். சம்மந்தப்படும்போது உங்களுக்கு லவ் கம் அரேஞ்ச் மாரி போலாம். அரேஞ்ச்மென்ட் கிடைக்கும். ஓகே, ஓகே. ஸோ 7ஆம் வீட்டதிபதி 5ல 5ஆம் வீட்டதிபதி 7லாம் லவ் மேரேஜ்க்கான காம்பினேஷன் வச்சுக்கங்களேன். சூப்பர், சூப்பர். ஸோ 7ஆம் வீட்டதிபதி 5ல அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, அகைன் வந்து பூர்வ ஜென்ம க பந்தம் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய பாவம் இல்லையா? ஆமா. ஸோ அதனால லவ் மேரேஜ்ங்கிறது சிம்பிளா விஷயம் என்னன்னா, அந்த பூர்வ ஜென்ம பந்தத்த தான் நம்ம குறிக்கிறோம். லவ் மேரேஜ் ம். அப்படிங்கிறத நம்ம வார்த்தைகள் யூஸ் பண்றோம். கரெக்ட், கரெக்ட், பாஸ்ட் கரெக்ட். லைஃப் ஒய்ஃப் அப்படிங்கிற மாரி தான் வரும் கிட்டத்தட்ட யோசிச்சு பார்த்தோம்னா. ம். ஏன்னா 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய பாவம்னு சொல்றீங்க. கரெக்ட். பூர்வ புண்ணியம் அப்டின்னா என்ன மீனிங் இதுக்கு? இந்த ம். வார்த்தைக்கு 5ஆம் வீடு பூர்வ புண்ணியம். முன்ஜென்ம நல்ல விஷயங்கள். புண்ணியங்கள் அது மாரி சொல்றீங்க. அதான். ஆமா. முன் ஜென்ம புண்ணியங்கள் அது மாரி. ம். அதாவது அந்த முன் ஜென்ம புண்ணியங்களால இவங்களுக்கு கணவன், மனைவி கிடைக்கிறாங்கன்னு சொல்றேன். கிடைக்கிறாங்க. இது 5ஆம் வீட்டது 7ல போச்சுன்னா, அதுவும் 7ஆம் வீட்டது 5ன்னு வச்சு இந்த பூர்வ புண்ணியங்கள் இது மூலியமா இருக்கு. திருமணத்துல போய் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருக்கு. ம். So அருமை, இருக்கு. இது அருமை. அகைன் நம்ம வந்து இதுல வந்து சுபகிரகங்கள் நல்ல ஒரு பொசிஷன்ல இருந்துச்சுன்னா, இது சிறப்பா இருக்கும். ரைட். அசுபகிரகங்கள் இல்லாம நல்லா இருந்துச்சுன்னா, நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாரி நம்ம ஓகே, சொல்லலாம். ஓகே. மல்டிபிள் ஃபேக்டர் வேணும். அதுல ஒரு சில விஷயங்கள் டிக் அடிச்சதுன்னா, கண்டிப்பா அது வந்து மேரேஜ்ல போய் முடிய வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா, கண்டிப்பா. ஓகே. இதுல வேற இத தவிர்த்து பார்க்கும்போது ஈகோ ப்ராப்ளம், சோ இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டா? அகைன் 7ஆம் வீட்டது 5ல அப்டின்னா, ம். மேரேஜ் வந்து ஆஃப்டர் குழந்தை பொறந்ததுக்கு அப்புறம் ஒரு சேஞ்சஸ் வந்து நல்லா இருக்கு. ம். ஏன்னா 7ஆம் வீட்டதி 5ல போச்சுன்னா, சேஞ்சஸ் வந்து ஆஃப்டர் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம், குழந்தை பொறந்ததுக்கு அப்புறம் ஒரு மாற்றம் உண்டு. மாற்றம் உண்டு. சூப்பர். கண்டிப்பா. வெரி குட். ரைட். ஏன்னா இப்ப 5ஆம் வீடு குழந்தைகள். ஆமா. சோ குழந்தைகள் ஸ்தானம் நல்லா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். அகைன். நல்லா இருக்கும். ம். ஓகே, ஓகே. ரைட். இப்ப 7ஆம் வீட்டதிபதி 6ஆம் வீட்ல. 7ஆம் வீட்டதி 6ஆம் வீடுங்கிறது கடன், நோய், எதிரி, ம். ருணஸ்தானத்த குறிக்கக்கூடியது. கண்டிப்பா. சோ இப்ப 7ஆம் வீட்டதி 6ல அப்படிங்கிறதுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு ரெமடியாவே நம்ம என்ன ஒண்ணு சொல்லுவோம்னா, ஏன்னா 6ஆம் ம். வீடு சரியில்லாத வீடு தான். ம். ஒரு மறைவு ஸ்தானத்தோட வீடு தான். ம். ஒரே ரொட்டீன்ல இருக்கிறது மீன் 7ஆம் வீட்டதி 6 இருக்கீங்க வந்து இப்ப பிசினஸ் பண்றவங்களோட வேலைக்கு போறவங்கள கல்யாணம் பண்றது ரொம்ப நல்லது. ஓ! சர்வீஸ் இன்ட்ரஸ்டிங். ஓரியன்டட் ஆஹ. கணவன், மனைவி. ஓகே. அப்படிங்கும்போது வேலையில இருக்கிற கணவன், மனைவி கல்யாணம் பண்றது ஒரு ம். பெஸ்ட் ரெமடியா இருக்கும். 7ஆம் வீட்டதி ஆள் இருக்கவங்களுக்கு. ஓகே, ஓகே. 6ஆம் வீடுங்கிறது என்ன சொல்றது? அடிமை சம்மந்தப்பட்டது, வேலை சம்மந்தப்பட்டது இல்லையா? ஆமா, ஆமா. வேலைக்கு 6ஆம் வீட்டையும் சொல்லலாம். ஓகே. சோ அந்த வகையில நம்ம பார்க்கும்போது 7ஆம் வீட்டதி ஆள் இருக்கவங்க, இப்ப நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, டாக்டர்ஸ் வந்து டாக்டரே கல்யாணம் பண்றது. ம். சோ இந்த மாரி சேம் ப்ரொஃபஷன். இப்ப ஐடில இருக்கவங்க ஐடிலயே கல்யாணம் பண்றது. இல்லைன்னா சர்வீஸ் ஓரியன்டடா அது போகணும். ஆமா. ஓகே, ஓகே. ஏன்னா 7ஆம் வீட்டதி 6ல இருக்கிறதுக்கு இது வந்து ம். நல்லா ஒர்க் ஆகும். 2 இப்படி பேருமே புரிஞ்சுக்கலாமா? ஜாப்ல இருந்தாங்கன்னா, திருமண ஆ. வாழ்க்கை டிஸ்டர்ப் ம். ஆகாது. ஓகே. இப்ப 7ஆம் வீடுங்கிறது திருமணம், 6ஆம் வீடுங்கிறது பிரச்சனை. ம். சோ நம்ம என்ன பண்றோம், அந்த பிரச்சனையே அத முள்ளால எடுக்கிற மாரி, அத சர்வீஸாவே அத நம்ம கொண்டுட்டு போம்போது, அப்ப அது விஷயம் வந்து என்னன்னா பாத்தீங்கன்னா நான் சொல்றேன். ம். 7ஆம் வீட்டதி 6ல உட்கார்ந்திருக்கிறதுங்கிறது, ம். இப்ப 6ஆம் வீடுங்கிறது என்ன? நம்ம லக்னத்துக்கு 6ஆம் வீடு தானே. ஆமா. நம்மளோட கடன், நம்மளோட எதிரி, நம்மளோட ம். நோய் இந்த மாரி தானே. கரெக்ட், கரெக்ட், சோ இதுல கரெக்ட். யாரு பார்ட்டிசிபேட் பண்றா?
மனைவி இல்ல மனைவி. கணவன். ஏன்னா 7ஆம் வீட்டதிபதி அங்க 6ல உட்கார்ந்திருக்குது. ஸோ எஸ், ஒரு சூப்பரா சொன்னீங்க. பார்ட்டிசிபென்ட்டா அவிங்க வர்றாய்ங்க. ஆமா. ஸோ ஒண்ணு வந்து இது வந்து பாசிட்டிவ் ஆங்கிள்ல நம்மளோட கடன் நோய் எதிர்க்கு மனைவியோ, கணவனோ ஹெல்ப் பண்ணலாம். ஓகே. இன்னொரு நெகட்டிவ் ஆங்கிள்ல இதுவே பிரச்சனையா கூட முடியலாம். பிரச்சனையா முடியலாம். எஸ், பிரச்சனையா முடிஞ்சு கரெக்ட். தொந்தரவுகள் டைவர்ஸ் கரைக்கு போறது இந்த மாரி கூட வரலாம். ஓ! ஓ! ஸோ சிச்சுவேஷன் வந்து 7ஆம் வீட்டதிபதி 6ல இருந்துச்சுனாலும், அந்த திசாபுத்திகள் 6ஆம் வீட்டு சம்மந்தப்படாம இருந்துச்சுன்னா, டைவர்ஸ் நோக்கி பிரச்சனை இல்ல. போகாது. ஆ. இதே சமயத்துல இதுக்கு தகுந்த ஈக்குவலா இந்த அதாவது என்ன சொல்லலாம் 7ஆம் வீட்டதிபதி 6 இருக்கவங்க, ம். இந்த பிரச்சனைகள தாங்கக்கூடிய லெவல்ல இருக்கிற மனைவியோ, கணவனையோ கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா, சூப்பர். அந்த யோகம் அடிபட்டு போயிரும். கரெக்ட். அதான் 7ஆம் வீட்டோட எனர்ஜிய தாங்கக்கூடிய சக்தி உள்ள கணவன், மனைவி. ஆ. 7ஆம் கரெக்ட். வீட்டதிபதி 6ல இருக்கும்போது நெறைய என்ன சொல்றது, மனைவி வந்து கடன் நோய் எதிரியெல்லாம் ஜெயிக்கக்கூடிய பவர் வேணும் மனைவிக்கு. இல்ல ம். கணவனுக்கு. கரெக்ட். அதெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு வர்ற மாரி கணவனும் மனைவியும் இருக்கணும். அந்த பொருத்தத்தோட நம்ம திருமணம் செய்யும்போது, அந்த வாழ்க்கை வந்து ரொம்ப சுபிட்சமா இருக்கும். ஆமா, ஆமா. ஒண்ணும் இல்ல 7ஆம் வீட்டதிபதி அட்டகாசம். 6 இருக்கு. ம். சின்ன வயசுலயே நமக்கு அந்த பொண்ணு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு, ம். அலார்த்தி சின்ன வயசுலயே என்ன சொல்றது, பிரச்சனைகள்லாம் பார்த்துட்டு வந்த பொண்ணா இருந்துச்சுன்னா, மெச்சூர்டா இருந்தாங்கன்னா, மெச்சூரா இருந்தாங்கன்னா, இது வந்து ஈஸியா ஈஸியா ஹேண்டில் ஆகும். மேனேஜ் பண்ணுவாங்க. இந்த எனர்ஜி வந்து ஈஸியா மேட்ச் ஆகும். மேட்ச் ஆகும். சூப்பர், சூப்பர். அதான் விஷயம். வெரி குட். இன்னும் அடுத்தது நான் கேட்க போறது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டானது. 7ஆம் வீட்டதிபதி 7ஆம் வீட்டிலேயே இருக்கும் பட்சத்துல எப்படி இருக்கும்? ஸோ 7ஆம் வீட்டதிபதி 7லயே இருக்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான அமைப்பு. அதாவது சொந்த வீட்ல இருக்கும் மோஸ்ட்லி. ம். 7ஆம் ஆமா. வீட்டதிபதி 7ல இருக்கு அப்படிங்கிறது அந்த கிரகம் சொந்த வீட்லயே இருக்குது. ஓன் ம். ஹவுஸ்ல இருக்கு. ஸோ ஓன் ஹவுஸ்ல இருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம் தான். சூப்பர். இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல யோகமான அமைப்பு தான். ஏன்னா 7ஆம் ம். வீட்டதிபதி ஒரு ஆட்சி பலம் பெற்று உட்கார்ந்திருக்கிறது சிறப்பு தான். ஓகே. ஸோ கணவன் மனைவிக்கு உடையானது உங்களுக்கு வந்து இதே அதான் என்ன கிரகத்த பொறுத்து இது வேரி ஆகும். இதே ஓகே. சுப கிரகமா இருந்துச்சு, சுப பார்வையில கிரகங்கள் இருக்குன்னா, ஒண்ணும் பெருசா டிஸ்டர்ப் குடுக்காது. பொண்ணு இல்ல 7ல சனி, சொந்த வீட்லயே இருக்காருன்னு வச்சுக்கங்க. சரி. சொந்த வீட்லயே இருக்காரு அப்படின்னா, விஷயம் என்ன? சனி வந்து சனிய பொறுத்தளவுக்கு கல்யாண விஷயத்துல டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய கிரகம் தான். ஏன்னா ஒரு ஆ. பாவ கிரகங்கும்போது சனி வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய கிரகம் தான். ஓகே, ஓகே. டிஸ்டர்பன்ஸ் அந்த பெயின் அதெல்லாம் என்ன சொல்றது? சனிய பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வருஷங்கள் போகும்போது ஸ்மூத் பண்ணுவாரு அகைன். ஓகே, ஓகே. ஸ்டார்ட்டிங்ல மேரேஜ் வந்து கொஞ்சம் ட்ரபுளா இருக்கும். அதுக்கப்புறம் ம். போக போக ஸ்மூத் ஆகும். ஓகே, ஓகே. ஸோ 7ஆம் வீட்டதிபதி 7 இருக்கிறது வந்து யோகம் தான். என்னை ஓ! பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மனைவிய தான் குடுக்கும். ரைட். நல்ல அதிர்ஷ்டமான, ஸ்ட்ராங்கான மனைவி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதிர்ஷ்டமான மனைவிங்கிற சொல்றத விட ஸ்ட்ராங்கான மனைவி அப்படிங்கிறத சொல்லலாம். ஏன்னா 7ஆம் சூப்பர். வீட்டதிபதி ஆட்சி பலம் பெற்று உட்கார்ந்திருக்காரு. ஸோ ம். 7ஆம் வீட்டதிபதி 7 அப்படிங்கிறது ஆட்சி பலம் பெற்று உட்கார்ந்திருக்காருங்கிறது ரொம்ப நல்ல அமைப்பு தான். சூப்பர், சூப்பர். அது என்னன்னா இந்த 7ஆம் வீட்டதிபதி 7 இருக்கிறதுங்கிறது என்ன சொல்ல வரேன்னா, இப்ப பிசினஸ்க்கு இதெல்லாம் பார்க்கும்போது 7ஆம் வீட்டதிபதி 7 இருக்கிறது ஓகே தான். ஓ! ஸோ என்ன ஒரு விஷயம்னா, கிரகத்த பொறுத்து இங்க வந்து நெறைய வேரியேஷன் இருக்கு. ஆ. 7ஆம் வீட்டதிபதி 7 இருக்கிறது அப்படிங்கிறத பொறுத்தளவுக்கு. கரெக்ட். அடுத்தது நம்ம ரொம்ப கிரிட்டிக்கலானது 7ஆம் வீட்டதிபதி 8ல. 7ஆம் வீட்டதிபதி 8ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்ல கல்யாண வாழ்க்கையில டிஸ்டர்பன்ஸ் நெறைய குடுக்கும். ஓகே. எடுத்த உடனே சடன் சேஞ்சஸ் வந்து கல்யாண வாழ்க்கையில நடக்கும். ம். சடன் புரிதல் 2 பேருக்கு கணவன் மனைவி புரிதல் வந்து உடனே வந்து வந்துராது. ஓகே. கொஞ்சம் டைம் எடுக்கும். 2, 3 வருஷங்கள், 4 வருஷங்கள் கூட டைம் எடுக்கலாம். அந்த ம், சடன் ம். மாற்றங்களுக்கு எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போனா தான் அடுத்து திருமண வாழ்க்கைய ஈஸியா கொண்டு போ முடியும். ஓ! ஸோ அதனால சடன் சடன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் திடீர் மாற்றங்கள வந்து 7ஆம் வீட்டதிபதி 8ல உட்கார்ந்திருக்கும்போது சந்திப்பாங்க. ஏன்னா 8ஆம் ஓ! வீடுங்கிறது திடீர் மாற்றங்கள குறிக்கக்கூடியது. சேஞ்சஸ் குறிக்கக்கூடியது. ம், சடன் ம். டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதெல்லாம் குறிக்கக்கூடியது. டெத் சம்பந்தப்பட்டது. ஓகே. அப்படிங்கும்போது 7ஆம் வீட்டதிபதி 8ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த 8ஆம் வீட்டோட சக்திய தாங்கக்கூடிய கணவன் மனைவியா இருக்கணும். ஓ! ஸோ அப்படிங்கும்போது சடன் சேஞ்சஸ், சடன் என்னது டெத் இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? அத அக்செப்ட் பண்ணக்கூடிய மனநிலை, பணப்பக்குவம், ஆ மெச்சூரிட்டி இருக்கணும். எல்லா சேஞ்சஸையும் தாங்கி வரக்கூடிய சக்தியா இருக்கணும். ம். ஸோ அப்படிங்கும்போது அவிங்க வந்து கரெக்ட்டா மேட்ச் பண்ணி போய்க்க முடிக்குங்க. ஸோ ஓகே, ஓகே. சடன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டார்ட்டிங்ல மேரேஜ்ல புரிதல் இல்லாம இருக்கிறது. ம். இதெல்லாம் வந்து 7ஆம் வீட்டதிபதி 8ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ ஓகே. போக போக அது வந்து உங்களுக்கு ஸ்மூத் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா ஸ்டார்ட்டிங்ல ஸ்மூத்தா இருக்காது. ம். சடன் சேஞ்சஸ் குடுக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்மூத் ஆகும். இப்ப எடுத்தோனே எனக்கு புரிதல் வராது. எனக்கு இப்போ ஒரு சின்ன சந்தேகம். இப்ப நம்ம 7ஆம் வீட்டதிபதி 8ல இருக்கு. ஒரு மனைவிக்கு இருக்குன்னு வச்சுப்போம். ம். கணவருக்கு வந்து 7ஆம் வீட்டதிபதி ஒரு நல்ல இடத்துல இருக்காரு. 2ஆம் வீட்லயோ இல்ல 11ஆம் வீட்ல இருக்காருன்னு வச்சுக்கங்க. ம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா, இருவருக்கும் சற்று வேறுபாடு இருக்கு. ஒருத்தருக்கு 7ஆம் வீட்டதிபதி 8ல, ஒருத்தருக்கு 11ஆம் வீட்ல இருக்கு அப்படின்னா, ஒருத்தருடைய அந்த நல்ல நேரம் வந்து அந்த லைஃப்ப வந்து அப்படியே கன்டின்யூ பண்றதுக்கு அலோவ் பண்ணும். அதான் பிரச்சனை அகைன் திசா இருந்தாலும் பேசி புத்திய தீர்த்துக்கிற பேஸ் மாரி. பண்ணது. திசா புத்திய பேஸ் பண்ணி தான் இது. ஓகே, ஓகே. இப்ப 7ஆம் வீட்டதிபதி 8 இருக்கு. ஆனா இந்த திசா புத்தியோட சம்மந்தப்பட்டு வராது அப்படின்னா, பெருசா பிரச்சனை இல்ல. டிஸ்டர்ப் ஆகாது. ஓ! சூப்பர், இப்ப சூப்பர். 8ஆம் வீட்டு திசை நடக்குது அப்படின்னா, இப்ப நாங்க 7ஆம் வீட்டதிபதி 8ல 8ஆம் வீட்டு திசை நடக்குதுன்னா, அப்பதான் ட்ரபிள் இருக்கும். சோ கண்டிப்பா ட்ரபிள் இருக்கும். ஓகே, சோ ஓகே. விஷயம் என்னன்னா, அகைன் என்னன்னா மேரேஜ்ல ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம இந்த ம், பொருத்தம் பார்க்குற விஷயத்துல, இதெல்லாம் ம். வந்து பாத்தீங்கன்னா, இந்த 8ஆம் வீட்டோட சக்திய தாங்கக்கூடிய கணவன கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சுச்சு. சரியா போச்சு. பிரச்சனைகள சரி பண்ண முடியும்.
ஓ ஃபேண்டாஸ்டிக். சோ இதுதான் விஷயம். ஏன்னா 8ஆம் அருமை வீட்டோட அருமை. சக்தியை தாங்கக்கூடியவர் தான். ம். இங்க 7ஆம் வீட்டு 8ல இருக்க போனே இல்ல. நீங்க வந்து ரிசர்ச்ல இருக்கவங்க, ஆராய்ச்சி துறையில இருக்கவங்கள கல்யாணம் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். ஓ 8ஆம் வீட்டோட இந்த சம்பந்தப்பட்ட வேலையில செய்றவங்க எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம் இதுல. ஓகே ஓகே. சோ அவங்கள கல்யாணம் பண்ணும்போது 7ஆம் வீட்டு 8ல இருக்கிற அந்த யோகம் வந்து ஒண்ணும் பெருசா தொந்தரவு பண்ணாது. ம் ம். இந்த ஆராய்ச்சி 8ஆம் வீட்டோட டீப் டார்க்கஸ்ட் சீக்ரெட்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்றவங்க. அதான் அதான் அதான். சோ அதான் விஷயம் 8ஆம் வீடுங்க சூப்பர் அப்படிங்கிறது. சூப்பர் சூப்பர். அருமை அருமை. சோ சடன் ஓகே. சேஞ்சஸ் வந்து கண்டிப்பா மேரேஜ்ல இருக்கு. ம். சோ அத வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இனிஷியல் ஸ்ட்ரகிள வந்து அவங்க வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஓ ஃபேஸ் ஓ. பண்ணாங்கன்னா அப்புறம் ஸ்மூத்தா இருக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அருமை அருமை அருமை. சூப்பர். சிறப்பு சிறப்பு. ஓகே. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா 7ஆம் வீட்டதிபதி 9வது வீட்ல. சோ 9 அப்பா வீடு. அப்பா, ம் அதிர்ஷ்டம், ம். பாக்கியஸ்தானம்னு சொல்றது. கரெக்ட். குரு, ஹையர் லேர்னிங், லாங் டிஸ்டன்ஸ் டிராவல். ம். சோ இந்த மாரி இருக்கிறது. 7ஆம் வீட்டு 9ல கொஞ்சம் நல்லா படிச்ச மனைவிய கொடுக்கும். ம். சூப்பர். 2 டிகிரி படிச்சிருப்பாங்க, ஹையர் லேர்னிங் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாரி சொல்லலாம். ம். 7ஆம் வீட்டு 9 அப்படிங்கும்போது மனைவி மூலியமா அதிர்ஷ்டம் உண்டு. ஓகே. மனைவியோ, கணவன் மூலியமா அதிர்ஷ்டம் உண்டு. 7ஆம் வீட்டு 9ல இருக்கிறது அப்படிங்கிறது. ம். இவங்க வந்து இப்ப 7ஆம் வீட்டு 9ல இந்த ஜாதகருக்கு என்னத்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க? இவங்களோட ஸ்பிரிச்சு ரிலிஜியஸ் வேல்யூஸ வந்து இவங்க வந்து இம்பாக்ட் பண்றாங்க. அப்படிங்கும்போது என்ன சொல்ல வரேன்னா, ம். பக்தி. இவங்க வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி பக்தியில இல்லாம இருக்கலாம். ஓகே. சாமி கும்பிடாம இருக்கலாம், கோயிலுக்கு போகாம இருக்கலாம். இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கலாம். ம். மனைவினால இவங்களுக்கு கோயிலுக்கு போகக்கூடிய அமைப்பு வரும். பக்திக்குள்ள போய் என்ன சொல்றது? ஒரு குருவ ஃபாலோ இன்வால்வ்மென்ட். பண்றதாகட்டும், மனைவி மூலியமா ம். இவங்களுக்கு குரு கிடைக்கலாம். ஓ சூப்பர். குருவ மீட் பண்ணலாம். ஒரு டீச்சர் என்ன சொல்றது? ஒரு மென்டார், கோச் அந்த மாரி பீப்பிள மீட் பண்ணலாம். ம். மனைவி மூலியமா அந்த 9ஆம் வீட்டோட நாட்டங்கள் வந்து இன்கிரீஸ் ஆகும். ஓ 9ஆம் வீட்ல இருக்கிற 9ஆம் வீடு நம்பிக்கை. ஓகே. 9ஆம் வீடு அதிர்ஷ்டத்த குறிக்கக்கூடியது. ம். சோ ம். இதுக்கு வந்து இப்ப 9ஆம் வீடுங்கிறது என்ன சொல்றது? சோ 7ஆம் வீட்டு 9ல அப்டின்னா, ம். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஜாதகர் வந்து ஒரு குருவ மீட் பண்ணலாம். மனைவி மூலியமா. அருமையான அருமையான ஒரு விஷயம். அப்புறம் மனைவி ரிலிஜியஸ் அ மனைவி வந்து ரிலிஜியஸா இருப்பாங்கன்னு சொல்லலாம். ஓகே. சூப்பர் சூப்பர். ரிலிஜியஸ் அப்படிங்கிறது ரிலிஜியஸ் ஹவுஸ் வந்து 9ஆம் வீடு. ஆமா. சோ பக்தி பக்தி மார்க்கத்துல மனைவி இருக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ம். அதாவது அருமை அருமை. தெய்வீக கடாட்சம் உள்ள மனைவி அது மாரிலாம் சொல்லுவாங்க இல்லையா? ம். ஆமா ஆமா. சோ இதான் 7ஆம் வீட்டு 9 அப்படிங்கிறது. சிறப்பு அகைன் இது சிறப்பு. 9ஆம் வீட்டு 7க்கும் பொருந்தும். வாவ்! சுக்கிரன் 9ஆம் வீட்ல இருந்தாலும் இது பொருந்தும். சுக்கிரன் 9ஆம் வீட்ல இருந்தாலும், அ குருவ மீட் பண்றது ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் குருவ ஆஃப்டர் மீட் பண்றோம்னா, மேரேஜ்க்கு. மனைவி ஆ. மூலியமா குரு வந்து மீட் பண்ற மாரி இருக்கும். சூப்பர் சூப்பர். கரெக்ட்டான. மனைவியோட உதவி மூலியமா குரு மீட் பண்ற மாரி இருக்கும். வெரி 9ல குட். சுக்கிரன் ஆஃப்டர் மேரேஜ் வந்து பக்தியில வந்து மாற்றங்கள் நெறைய சந்திப்பாங்க. ஓ! எக்ஸலென்ட் எக்ஸலென்ட். ம். ஓகே. இப்ப 7ஆம் வீட்டதிபதி 10ல. 7ஆம் வீட்டதிபதி 10ல அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு நான் நார்மலா என்ன நோட்டீஸ் பண்ணியிருக்கேன்னா, இவங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் வேலையில ஒரு நல்ல யோகத்த குடுத்திருக்குது. யோகத்த குடுத்திருக்குது. வாவ்! யோகத்த குடுத்ததுன்னா, இவங்க வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ஒரு 20, 30,000 சேலரில இருக்காங்க அப்படின்னா, அது அப்படியே டபுள் ஆயிருக்குது ஆஃப்டர் மேரேஜ். சூப்பர். எக்ஸலென்ட். குட் நியூஸ். அப்படிங்கும்போது என்னன்னா, எங்களோட ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் ஆகுதுன்னு சொல்றேன். 10ஆம் வெரி வீடுங்கிறது குட் வெரி ஸ்டேட்டஸ். குட். ஆமா ஆமா. நம்மளோட வேலை. சோ மேரேஜ் கெரியர். வந்து ம். வேலைய இம்பாக்ட் பண்ணுது. ம். சோ சூப்பர். 7ஆம் வீட்டதிபதி 10ல போய் உட்கார்ந்திருக்கும்போது, ம். மனைவி ஏதோ ஒரு வகையில வந்து இவங்களோட தொழிலுக்கோ, வேலைக்கோ ஹெல்ப் பண்ணலாம். இல்ல ம். கணவனோ, மனைவியோ ஹெல்ப் பண்ணலாம். அப்படிங்கிற மாரி அமைப்பு வந்துரும். ஓகே. மேரேஜ் ஆனவுனே புரமோஷன் கிடைக்கிறது, இன்கிரிமென்ட் கிடைக்கிறது, ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது, அது மூலியமா உயர்வு கிடைக்கிறது, எல்லாமே அதுல அடங்கும். அடங்கும். ஓகே ஓகே ஏன்னா ஓகே. 10ஆம் சூப்பர் வீடுங்கிறது சூப்பர். ஸ்டேட்டஸ், வேலை அந்த ஸ்டேட்டஸ் மாரி. வேலை. அரும அரும அரும. சோ 10ஆம் நல்ல வீடு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அது வந்து 7ஆம் வீட்டதிபதி 10ல மேரேஜ்க்கு அப்புறம் நெறைய ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்கும். ஓ! வேலை அதிகமா குடுத்துரும். வேலை அதிகமா வரும். ஓகே ஓகே. சோ ஐ மீன் 10ஆம் வீடுங்கிறது சனியோட வீடு நார்மலா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஓகே ஓகே. காலச்சக்கரத்துல. அப்படிங்கும்போது 7ஆம் வீடு ம். 10ல இருக்கும்போது, ம். வேலை வந்து அதிகமாகும் அப்படின்னு அதான். சொல்லலாம். சோ அப்படிங்கும்போது ஓ! 7ஆம் வீட்டதிபதி 10ல இருக்கீங்க, ம். நெறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். ம். மேரேஜ்க்கு அப்புறம். சிறப்பு. சோ ஒர்க்கும் மேரேஜ் கனெக்டட் இந்த விஷயத்துல. கரெக்ட் கரெக்ட். சூப்பர். சோ 7ஆம் ரைட். வீட்டதிபதி 10ல உட்கார்ந்திருக்கிறது ஓகேவான பொசிஷன் தான். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நல்ல பொசிஷன் தான். நல்ல குட் பொசிஷன் தான். குட் ஓகே பொசிஷன் தான். ஓகே. இப்ப 7ஆம் வீட்டதிபதி 11ஆம் வீட்ல. 7ஆம் வீட்டதிபதி 11ல அகைன் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆசையால ஏமாற்றத்துக்கு வாய்ப்புண்டு திருமணத்துல. ஓ! ஓ! இந்த 7ஆம் வீட்டதிபதி 3 1 இந்த 7ஆம் வீட்டதிபதி 11 இந்த 2க்குமே ஆஹ. ஏதோ ஒரு வகையில 7ஆம் வீட்டதிபதி 3ல உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கிடைக்காம ஏமாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓ! 7ஆம் வீட்டதிபதி 11ல ஆசையால ஏமாறுறது. ஏன்னா 11ஆம் வீடு ஆசைக்குரியது. ம். கரெக்ட். அகைன் 7ஆம் வீட்டதிபதி 11ல மனைவி மூலியமா கெயின், கணவன் மூலியமா கெயினும் சொல்லலாம். லாபமும் ம். சொல்லலாம்.
லாபம் மனைவி சொல்லலாம். மூலியமா லாபம், கணவன் மூலியமா லாபம் அதெல்லாம் சொல்லலாம். அதுவும் கரெக்ட்டா தான் ம். இருக்கும். ம். அதே சமயத்துல சீட்டிங்க்கும் வாய்ப்பு உண்டு. ஓகே. 11ஆம் ஏன்னா வீடு 11ஆம் சம்மந்தப்பட்டது. வீடுங்கிறது ஆசைய குறிக்கக்கூடியது. ஆமா, ஆமா. ஸோ ஆசைக்கும் சீட்டிங்க்கும் ரொம்ப கனெக்ஷன் அதிகம். ஸோ கரெக்ட்டு. அதனால சீட்டிங்க்கு வாய்ப்பு உண்டு. 7ஆம் வீட்டதிபதி ம். 11ல, இல்ல ம். 11ஆம் வீட்டதிபதி 7லயுமே 2மே வந்து பாத்தீங்கன்னா, இந்த சீட்டிங்க்கான அமைப்பு உண்டு. அதே ம். சமயத்துல கெயினுக்கு அமைப்பு உண்டு. அந்த பார்ட்னர் ஃபேமிலி சீட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதாவது பொண்ணு இப்ப ஏதாவது ஒரு பெரிய மாஸ்டர் டிகிரி படிச்சத பொய் சொல்லிட்டு, நார்மல் டிகிரி படிச்சிருக்கிற பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சுர்றது. அந்த மாரி. சும்மா ஒரு உதாரணத்துக்கு கேட்கிறேன். 7ஆம் வீட்டதிபதி அதான் கிரகத்த பொறுத்து நெறைய விஷயங்கள் வேரி ஆகும் நமக்கு. வேரி ஆகும். ஓகே. 7ஆம் வீட்டதிபதி 11ல என்னன்னா, நம்ம ஆசைப்பட்டு ஓகே ஒரு விஷயம் தான் நீங்க சொன்ன மாரி ஏதோ ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அது வந்து இல்லாம இருக்கலாம். இல்லாம இருந்திருக்கலாம். ஓகே, ஸோ அதான் ஓகே. 7ஆம் வீட்டதிபதி 11 அப்படிங்கிறது. சூப்பர், சூப்பர். ஏன்னா 11ஆம் வீடு ஆசைகள் குறிக்கக்கூடியது இல்லையா? ஆமா, ஆசைகள், ஆமா. லாபம் ம். ஸோ இந்த மாரி கரெக்ட். விஷயங்கள் நண்பர்கள், நெட்வொர்க் சர்க்கிள் இந்த மாரி விஷயங்கள குறிக்கக்கூடியது. கண்டிப்பா. ஸோ இவங்களுக்கு வந்து எங்களோட இந்த ஜாதகரோட மூத்த சகோதரத்து மூலியமா கணவன், மனைவியோ மீட் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கலாம். மூத்த சகோதரர் ஓ! மூலியமா கணவன், மனைவி வரலாம். இல்ல ஃபிரெண்ட்ஸ் வரலாம். மூலியமா கூட இவருக்கு எங்களுக்கு திருமணம் கிடைக்கலாம். நடக்கலாம். சூப்பர், சூப்பர். ஸோ இந்த மாரி நெட்வொர்க்ல வரலாம். அகைன் வந்து ம். 7ஆம் வீடு 11ல கேர்ஃபுல்லா இருக்கணும்ங்கிறது தான் சொல்றேன். சூப்பர், ஏன்னா சூப்பர். 11ஆம் வீடுங்கிறது ஆசையில ஏமாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதிகம். கரெக்ட். ஆனா பட் அகைன் கெயினுக்கான அமைப்பு அருமையா இருக்கு. ம். ஆஃப்டர் மேரேஜ் ஓகே. வந்து கெயினுக்கான அமைப்பு 7ஆம் வீடு 11ல ம். திசாபுத்திகள் நடக்கும்போது உங்களுக்கு யோகத்த குடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. நல்ல யோகத்த குடுக்க வாய்ப்புண்டு. ம். ஓகே. இதே இப்ப 7ஆம் வீட்டு அதிபதி 12வது வீட்ல இருக்கு. 7ஆம் வீட்டதிபதி 12ல ஸோ ஓகே. வெளியூர்ல மனைவி இருப்பாங்களா? வெளிநாட்டுல மனைவி இருப்பாங்களா? இல்ல கணவன் ம். இருப்பாங்களா? அப்டின்னா அந்த மாரி அமைப்பு தான் இது. ஓகே. ஓகே. ஃபாரின் வெளிநாட்டு மாப்பிள்ளை. மாப்பிள்ளைய பார்க்கலாமா? ஸோ இந்த ம். மாரி காம்பினேஷனுக்கு பார்க்கலாம். கோ ஹெட் அவ்வளவுதான். ஆமா. சூப்பர், சூப்பர். அப்புறம் வந்து ஓகே. பார்த்தீங்கன்னா, விரயஸ்தானம் 12ஆம் வீடு தான். ஸோ ஆமா. 7ஆம் வீட்டதிபதி 12ல அப்படிங்கிறது விரயத்த குறிக்கக்கூடியதும் உண்டு. 12 தான். ம். விரயம் மனைவிக்கு ஹாஸ்பிட்டல் செலவுகளோ, கணவனுக்கு ஹாஸ்பிட்டல் ம். செலவுகளோ அது மாரி பண்றதும் இருக்கு. அதே பார்ட்னரால விரயம். சமயத்துல விரயமும் இருக்கு. பார்ட்னர்னால விரயம். இவங்களுக்கெல்லாம் கூட்டு தொழில் பண்றதுங்கிறது கூட்டு தொழில்ல கொஞ்சம் விரை செலவுகள் கூட்டு தொழில் வந்து செட் விரயத்துல போய் ஆகாது. முடியலாம். ம். விரயத்துல போய் முடியலாம். ஓகே. ஸோ கூட்டு தொழில் வந்து பண்றதுல வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். கண்டிப்பா சரியா ஒத்து வராது. ஓகே. பட் எல்லாமே பண்ணல எக்ஸ்போர்ட் பிசினஸ் சம்மந்தப்பட்டது. ஜாதகங்கள் ஓகே. மத்த யோகங்கள் சப்போர்ட் பண்ற நிலையில கண்டிப்பா பண்ணலாம். ஓகே. இம்போர்ட், எக்ஸ்போர்ட் அந்த மாரி விஷயங்கள் ம். வந்து 12ஆம் வீடு வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட தொழில்கள் ம். அந்த மாரி விஷயங்கள் பண்ணலாம். அருமை, அருமை. ஸோ 7ஆம் வீட்டதிபதி 12ல ம். ம் 12ஆம் வீடு விரயஸ்தானம். ஓகே. ம். விரயம் விரயம் வந்து உங்களுக்கு இருக்கு. அதே மாரி வெளிநாட்டு மனைவிய கொடுக்கக்கூடியது அமைப்பு உண்டு. யோகங்கள். ம். வெளிநாட்டு அந்த மனைவி கல்யாணம் பண்றது, வேற ஜாதி மனைவி அந்த மாரி எதுக்கும் போகும். வெளிநாட்டு கணவரோ அல்லது வெளிநாட்டு மனைவியோ வாய்ப்பு இருக்கு. அதர் அகைன் இப்ப டிஸ்ட்ரிக்ட், அந்த இதுல அதர் வந்து ஸ்டேட். பாத்தீங்கன்னா, இன்னொரு விஷயம் வந்து வேற கலப்பு திருமணம் இந்த மாரி விஷயங்கள்லயும் ம். 7ஆம் வீட்டதிபதி 9ஆம் வீட்ல ராகுவோட சம்மந்தப்பட்டிருந்தாலோ, ஓகே. அதுக்கும் கலப்பு திருமணத்துக்கு அமைப்பு இருக்கு. இன்டர் காஸ்ட் மேரேஜ்ங்கிறது அங்க வந்துரும். வந்துரும். ஏன்னா 9ஆம் வீடு காஸ்ட் குறிக்கக்கூடியது. 12ஆம் வீடு அகைன் ஆமா, வந்து வெளியூர், வெளிநாட்ட சொல்லிக் கொடுக்குது. கலாச்சாரத்தையும் ஆமா. டோட்டலா டிஃபரெண்ட் பண்ணக்கூடியது. ஸோ ஓகே, எல்லாரும் ஓகே. 7ஆம் வீடு 12 இருக்கிற அத்தனை பேத்துக்கும் வெளிநாட்டு மனைவி தான்னு நான் சொல்லல. ஸோ நெறைய சரி, சரி. விஷயங்கள் உள்ளுக்கு இருக்கு. கரெக்ஷன் இருக்கு. பட் இதுல விஷயம்னா 7ஆம் வீடு 12 இருக்கிறது மனைவியால விரயம், கணவனால விரயத்துக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ம். அது மோஸ்ட்லி இருக்கும். ஓகே. 7ஆம் வீட்டதிபதி 12ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மனைவி தூரத்துல இருக்கிற மனைவி கட்டுறது, சொந்தத்துல எல்லாமே ஓகே. வெளியூர்ல விரக்தியில என்ன சொல்றது? ம். சொந்தம் இல்லாத மனைவி, சொந்தம் சம்மந்தப்படாம ஓகே, வெளியூர்ல இருக்கிற மனைவி கல்யாணம் பண்ற மாரி அமைப்பு. ஸோ ஓகே. இந்த மாரி அமைப்புல வரும். குட், குட். சூப்பர். ஓகே. ஸோ நம்ம வந்து இந்த 12 7ஆம் வீட்டு அதிபதி 12 இடத்துல இருந்தா என்னென்ன பலன்கள் 1ஆம் வீட்டு டு 12ஆம் வீடு வரைக்கும் நம்ம வந்து அலசி ஆராய்ஞ்சோம். ஏதாவது சொல்ல இருக்கா விபா? இல்லைங்கண்ணா. ஓகே. இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா, நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நாங்க நம்புறோம். ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான நிகழ்ச்சியா இது போணுச்சு. ஸோ உங்களுடைய 7ஆம் வீட்டு அதிபதி உங்களுடைய ஜாதக கட்டத்துல இந்த 1லேருந்து 12 வீட்டுக்குள்ள எங்க இருக்குங்கிறத நீங்களே தெரிஞ்சு உங்களோட ப்ரெடிக்ஷனை நீங்க செக் பண்ணலாம். பட் நம்ம வந்து ஒரு பேசிக் சொல்லியிருக்கோம். அந்த கிரகம், அந்த வீடு, அந்த வீட்டுடைய கிரகம் எங்க போய் உட்கார்ந்திருக்கு, அந்த வீட்டுல இருக்கிற கிரகத்தை எந்தெந்த கிரகங்கள் பாக்குது, சுப கிரகம் பாக்குதா, அசுப கிரகம் பாக்குதா அப்படின்னு மல்டிபிள் ஃபேக்டர் அதுக்கு வேணும். பட் இருந்தாலும் ஒரு பேசிக்கான விஷயங்கள் கண்டிப்பா இந்த பேசிக்கான விஷயங்கள் மிஸ் ஆகாது. இதுவும் அப்ளை ஆகும். கூடுதலா அந்த கிரகங்களுடைய தன்மைக்கு ஏற்ப உங்களுக்கு வந்து தகவல்கள் இன்னும் கூடுதலா அதுல சேரும். ஓகே, நீங்க செக் பண்ணி பாருங்க. நிகழ்ச்சி வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நாங்க நம்புறோம். தொடர்ந்து இது போல நல்ல நிகழ்ச்சிகள் நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கும். நம்ம நிகழ்ச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.